என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் EIAன்னு சொல்லுவாங்க. EIAனா ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இந்த வீடியோவில் நம்ம மிஸ்ட்ரின்ற ஒரு பர்சனை வச்சு தான் பேச போகிறோம். மிஸ்ட்ரின்ற ஒரு பர்சனோட ஐடியா இல்லைனா அவங்களோட கம்பெனியோட ஐடியாவும் இருக்கலாம். அவர் என்னென்னா ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பும் தேவை, மக்களோட ஒத்துழைப்பும் தேவை. இதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, நான் இந்த இடத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் சொல்லுவார். கவர்மெண்ட் கிட்ட சொன்ன உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 30 டேஸ் டைம் கேட்பாங்க. 30 டேஸ் அந்த டைமில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன அந்த கம்பெனி பக்கத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் ஐடியா கேட்பாங்க. இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் வருமா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணான்ற மாதிரி கேட்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பீப்புள் சொல்லுவாங்க, இல்லைனா அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது பெரிய ஆளுங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று அதுக்காக சொல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லைனா நீங்கள் வேறு இடத்த சூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி அந்த மிஸ்ட்ரின்ற கம்பெனிக்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ மிஸ்ட்ரின்ற கம்பெனி 30 டேஸ் டைம் கொடுத்துட்டு இருந்தால் இப்போ என்ன பண்ணோன்னா டைமிங் குறைச்சிட்டான். அதுதான் EIAவோட பிளான். இப்போ டைமை குறைச்சதுனால என்ன பண்ண முடியும்னா, அந்த கவர்மெண்ட்டால் சரியாக செக் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டால் செக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எந்த பீப்புளும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த மிஸ்ட்ரின்ற கம்பெனியை பற்றி யாராவது ஏதாவது ப்ராப்ளம் சொல்லணுன்னா, ஒன்று அந்த மிஸ்ட்ரி கம்பெனிலே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லைனா கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். அவங்களால மட்டும்தான் அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். அவன் சொல்லுவான், நாங்கள் இந்த இடத்துலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம், என்விரான்மெண்ட்லேருந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த அளவுக்கு எங்களோட ஒர்க் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் இதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷனை அவன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவான். இதை சொல்கிறது மூலமாக கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை சொன்னதை விட எக்ஸ்ட்ராவான ரா மெட்டீரியல்ஸ் அவன் எடுப்பான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நிலக்கரியாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மரங்களை வெட்டுறதா இருக்கட்டும், அவன் சொன்ன அளவுக்கு மீறி அதிகமாக எடுப்பான். EIA இல்லைனா கேட்க முடியும், நீ ஏன் இவ்வளோ எடுக்கிற, இது நீ சொன்னதிலே இல்லை அப்படின்ற மாதிரி அவனை கேட்க முடியும், இல்லை அவனை தடுக்க முடியும், இல்லைனா சம் சொல்யூஷன்ஸ் தர முடியும். ஆனால் EIA வந்துருச்சுன்னா அந்த மாதிரி எந்த சொல்யூஷன்ஸும் கொடுக்க முடியாது. அவன் எவ்வளோ வேணாலும் சுரண்டிக்கலாம், அந்த ஏரியா ஃபுல்லாக எடுக்கலாம், அந்த காட்டை ஃபுல்லாக அடிக்கலாம், இல்லைனாலும் அவனால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு அவனோட ப்ரொடக்ஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதனால் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு சொல்லவே தேவையில்லை. இதனால் இந்தியன் மக்களுக்கும் சரி, இந்தியனோட கவர்மெண்ட்டுக்கும் சரி எந்த வித லாபமும் இல்லை. யாருக்கு லாபம்னா, அந்த மிஸ்ட்ரின்னு சொன்னேன்ல, அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் லாபம், இல்லை அந்த பர்சனுக்கு மட்டும்தான் லாபம். இப்போ ஆல்ரெடி விவசாயம் போயிடுச்சு. விவசாயம் போனதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபார்மசி கம்பெனியும் சில கூல்ட்ரிங்க் கம்பெனியும் வந்ததே ரீசன். இப்போ EIA ஆக்டை மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டோன்னா, விவசாயம் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் சாக வேண்டிய நிலைமை வரும். இதே மாதிரி வரப்போகிற கம்பெனிக்கெலாம் நம்ம இடம் கொடுத்துட்டே இருந்தால் வர 5 வருஷத்தில் இந்தியாவே சுடுகாடாக மாறிடும். இந்தியா மக்களுக்கு சில விஷயம்லாம் அடிப்படையாக தேவை தான். அடிப்படையான விஷயத்தோடு இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும் ஓகே. இவங்க தேவையில்லாதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு இருக்கிற நாடையும் சுடுகாடாக்கிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணுறாங்க, அவங்களோட சுயநலத்துக்காக. நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசலாம், ஒரு நாளைக்கு நம்ம ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண வேண்டிய நிலமை வந்துடும். ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேயே ஈஸியாக இருக்கும், அதை அப்போவே சால்வ் பண்ண முடிஞ்சால் ஓகே. அதே அந்த ப்ராப்ளமை வளர விட்டுட்டுனா தடுக்கவே முடியாது. கொரோனா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் தான் அங்கே நடக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸை பற்றியும் செக் பண்ணும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேக்ட்ரிக்கும் அவன் டைம் கொடுக்க மாட்டான். இதனால் என்னென்ன ட்ராபேக்ஸ் நடக்குன்னா, குளோபல் வார்மிங் ஆகும், உலகம் ஃபுல்லாக ஹீட் ஆகும். உலகம் ஃபுல்லாக ஹீட் ஆகிறதுனால ஐஸ் உருக ஆரம்பிக்கும். ஐஸ் உருக ஆரம்பிச்சிச்சுன்னா கடல் மட்டம் உயரும். பல தீவுகள், பல நாடுகள் எல்லாமே உள்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லப்படுறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்மளோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சைனா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடும், நிறைய வெப்பன்ஸ் அதெல்லாம் வெறித்தனமாக செய்கிறான். சைனா நிறைய ப்ரொடக்ஷனை க்ரியேட் பண்ணுறான், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெப்பன்ஸ்லாம் வெறித்தனமாக செய்கிறான்னு சொன்னேன். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு சைனாவே பிடிக்கல, அந்தளவுக்கு வெறுத்து அவங்க வேலை செய்கிறாங்க, அந்தளவுக்கு வெறுத்து அவங்க வாழ்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரணுமா என்ன? இந்தியாவில் அட்லீஸ்ட் ஒரு 90% ஆஃப் மக்களாவது பிடிச்சி வேலை செய்கிறாங்க, இல்லைனா அவங்களோட தேவைக்காக வேலை செய்கிறாங்க. பிடிக்காமல் வெறுப்பாக அந்த மாதிரி வேலை செய்கிற நிலமை நமக்கு வேணான்னு நினைக்கிறேன். உடனே இந்தியாவும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களால் மட்டும்தான் செய்ய முடியுமா, ஏன் எங்களால் செய்ய முடியாதுன்றதுனால நம்மளும் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்கன்ட்டு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அவன் பெர்மிஷன் கொடுத்துட்டான். இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்னென்ன சுரண்ட முடியுமோ எல்லாத்தையும் சுரண்டிக்க பார்க்குறாங்க. இதே மாதிரி சுரண்டிட்டு இருந்தால் நம்ம நாடு எங்கே போகும்னு சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போபால் ஸ்ட்ராஜடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நைட்டில் ஒரு கிராமமே ஒரு கேஸ் அட்டாக்னால இறந்துச்சு. அதே மாதிரி நிலமை மறுபடியும் வந்தால் தான் EIAவோட ப்ராப்ளம் புரியும்னு சொல்லாதீங்க. நமக்கு ஆகஸ்ட் 11 வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஹேஷ்டேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் ஷேர் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னு கேட்குறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வெறும் ஷேரிங்காலையும் மக்களாலையும் ஸ்டூடெண்ட்ஸாலையும் மட்டுமே அது தடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணுங்கள்.